முன்னொரு காலத்துல கௌசிகன்னு ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தாரு. அவரு சகல சாஸ்திரங்களையும் கற்று நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இதுவரை எந்த பாவச் செயலையும் செய்யாம தூய வாழ்க்கையே வாழ்ந்து வந்தாரு. எந்த சமயத்திலையும் எதுக்காகவும் இதுவரை பொய் பேசி வாழாதவர். அதனால அவரை எல்லோரும் சத்தியசீலன்னே பாராட்டுவாங்க. அவரும் தான் இதுவரை எந்த தவறும் செஞ்சதில்ல, தான் ஒரு புண்ணியவான்னு நினைச்சு வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாரு. காலங்கள் கடந்தது. அவருக்கு வயசானது. அவரு மீதம் இருக்கிற தன்னோட காலத்தை தவம் செஞ்சு கழிக்கலாம்னு ஊரை விட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டை அடைஞ்சாரு. அங்கேயே ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் அவர் தவம் செஞ்சிட்டு இருந்த போது நிறைய பேர் ஓடி வர்ற காலடி சத்தம் கேட்டது. அவர் கண்களை திறந்து பார்க்கறாரு. எதிரில சில வழிப்போக்கர்கள் கையில மூட்டைகளோட மூச்சு திணற நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க இவரை பார்த்ததும், முனிவரே, நாங்க வியாபாரிங்க, வியாபாரத்துக்காக நிறைய பணத்தோடையும் பொருட்களோடையும் பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த வழியில வரும்போது திருடர்கள் எங்களை துரத்தி வர்றாங்க. நாங்க இந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறோம். நீங்க அவங்கள வேற திசையில அனுப்பி எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டி கேட்டாங்க. முனிவர் பதில் சொல்றதுக்குள்ளேயே ஒரு திசையில போய் ஒளியவும் செஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வியாபாரிகள் சொன்ன மாதிரியே கையில் ஆயுதங்களோட கொள்ளையர்கள் மூச்சு திணற ஓடி வந்தாங்க. அவங்க சுற்றியும் பார்த்துட்டு வியாபாரிங்க எந்த பக்கமா போயிட்டாங்கன்னு தெரியாம முனிவர்கிட்ட வந்தாங்க. அவங்களும், சாமி, இந்த பக்கமா இதுக்கு முன்னாடி வந்த வியாபாரிங்க எந்த திசையில போனாங்க, உண்மைய சொல்லுங்கன்னு கேட்டாங்க. பொய் பேசுறது பாவம்னு உண்மையையே இதுவரை பேசி வந்த கௌசிக முனிவரோ கொஞ்சமும் தயங்காம வியாபாரிகள் போன திசைய சொல்லிட்டாரு. கொள்ளையர்களும் அவர் சொன்ன வழியில வேகமா போய் கொஞ்ச தூரத்திலேயே வியாபாரிகளை கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னு அவங்களோட பொருட்களை கைப்பற்றினாங்க. திரும்பி வந்து முனிவர்கிட்ட, சாமி, நீங்க உண்மையையே பேசுனீங்க, நீங்க ரொம்ப புண்ணியவான், அவங்கள நாங்க தீர்த்து கட்டிட்டோம், நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த முனிவரோ அவங்க சொன்னதை பத்தியோ அவங்க செஞ்சதை பத்தியோ கவலைப்படாம வியாபாரிகளோட விதிப்படி அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சாரு. அவங்களுக்காக கொஞ்சமும் பரிதாபப்படல. இருந்தாலும் கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு மனசுல காரணம் புரியாத குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவுதான் கண்களை இருக்க மூடி தவம் இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாம தவிச்சாரு. இந்த குழப்பமே மனப்போராட்டமாகி அவரோட உடல் நலம் கெட்டுச்சு. கடைசியில அவர் மரணத்தையும் அடைஞ்சாரு. மரணத்துக்கு பின்னாடி அவரோட ஜீவன் சொர்க்கத்தை அடைஞ்சதா? அதுதான் இல்ல, அவரு நரகத்தை அடைஞ்சாரு. ஏன்? கௌசிகன் உண்மையத்தானே சொன்னாரு. இருந்தும் அவர் ஏன் நரகத்தை அடைஞ்சாரு? கௌசிகன் தன் வாழ்நாள்ல பல புண்ணிய செயல்களை செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் உண்மை பேசுறது தான் புண்ணியம் அப்படின்னு பல உயிர்கள் கொல்லப்படுறத பத்தி யோசிக்காம உண்மைய சொல்லி அதுவே பல உயிர்கள் கொல்றதுக்கும் காரணமா ஆயிட்டாரு. அந்த பாவச் செயல் அவரை கொடிய நரகத்துல தள்ளிடுச்சு. பாவம் புண்ணியம்ங்கிறது எதுவுமே செய்யற செயல்களால வர்றதில்ல, அந்த செயலோட விளைவுகளாலேயே தீர்மானிக்கப்படுது. நாம செய்யற செயலால நன்மைகள் நடந்துச்சுன்னா அது புண்ணிய செயல், அதுவே தீய விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் பாவச் செயல்னு இந்த கதை நமக்கு சொல்லித் தருது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்தூரல் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி.